السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு சில தெளிவுகளை உங்களுக்கு வழங்குவது பொருத்தம் என்று நான் கருதுகிறேன். இஸ்லாமிய வரலாற்றிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான வழிகட்ட சிந்தனைகள் அவ்வப்போது வந்துள்ளன. அந்த வழிகேடுகள் தலை தூக்குகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், துறை சார்ந்தவர்கள் அந்த வழிகேடுகளின் அபாயங்களை எச்சரித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டியிருக்கிறார்கள். அதன் ஊடாக மக்கள் அந்த வழிகேடுகளை அடையாளம் கண்டு தங்களுடைய பயணத்தை நேர்வழியில் அவர்கள் திருப்புவதற்கு அது ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பதை இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நம்மால் காண முடிகிறது. அந்த வகையில் தமிழ் பேசுகின்ற உலகத்தில் இன்று பரவலாக பரவி வருகின்ற ஒரு வழிகேடுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பல்வேறு நபிமொழிகள் இன்று அல் குர்ஆனுக்கு முரணானவை என்ற ஒரு காரணத்தை கூறி அவை மறுக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்மால் அடையாளப்படுத்த முடியும். அறிவிப்பாளர் ரீதியாக மிகவும் அற்புதமாக பாதுகாக்கப்பட்ட இந்த அறிவிப்புகள் சந்தேகத்திற்கு இடமான எந்த ஒரு அறிவிப்பாளரும் இடம்பெறாத மிக உறுதி செய்யப்பட்ட காலாகாலமாக ஹதீஸ் கலை வல்லுநர்களினால் இவை மிக நம்பத்தகுந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபிமொழிகள் இன்று அல் குர்ஆனுக்கு இது முரணாயிருக்குது அல்லது நடைமுறைக்கு முரணாக இருக்கிறது அல்லது இது ஏற்கும் விதமாக இல்லை, விஞ்ஞான பூர்வமான முடிவுகளுக்கு அது மாற்றமாயிருக்கிறது, இப்படியான சில அடிப்படை வாதங்களை வைத்து இந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகள் நிராகரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு அதிபயங்கரமான ஒரு நிலை தமிழ் உலகத்தில் தலையெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய உலகத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு புதியதல்ல. இஸ்லாமிய உலகத்தில் வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் தடம் புரண்டு போன வழிகேடர்கள் இப்படியான ஹதீஸ் மறுப்பு சித்தாந்தங்களை அவ்வப்போது கையிலே ஏந்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் உலகத்தில் இப்பொழுது இது வேகமாக பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை நம்மால் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு ஹதீஸ்களை அல் குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி அல்லது வேறு சில காரணங்களை முன்வைத்து யாரெல்லாம் குறிப்பிட்ட பல்வேறு ஹதீஸ்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணங்களில்
மிக முக்கியமான ஒரு காரணம்தான் சில ஹதீஸ்களில் ஆபாசம் தொனிக்கிறது. அல்லாஹு தஆலா ஆபாசத்தை ஒரு நாளும் ஏவ மாட்டான். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் ஆபாசத்தை, அசிங்கத்தை ஏவ மாட்டார்கள். அது ஒரு நபிக்கு தகுதியானது அல்ல. ஆனால் இந்த ஹதீஸ்களில் ஆபாசம் அப்படியே கொப்பளிக்கிறது. எனவே இது அல் குர்ஆனுக்கு முரணாயிருக்குது. அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை சிதைக்கும் விதமாக இந்த நபிமொழிகள் அமைந்துள்ளன. எனவே அறிவிப்பாளர்கள் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் நாம் இவற்றை ஹதீஸாக ஏற்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை வைத்து இந்த ஹதீஸ்கள் நிராகரிக்கப்படுவதில் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக அவர்கள் வைக்கிறார்கள். இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், உண்மையில் இவர்கள் சொல்லுகிற இந்த காரணம் நியாயம்தானா? ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் ஆபாசம் தொனிக்கிறதா அல்லது ஆபாசம் கொப்பளிக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த ஹதீஸ்களில் ஆபாசம் கொப்பளிக்கவில்லை, வெளிப்படவில்லை. இந்த கருத்தில் உள்ள அன்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்களாக சில உசூல்களை உருவாக்கி கொண்டு வஹீயின் ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு உசூலை உருவாக்கி கொண்டு அந்த உசூலை நிலைநாட்டுவதற்காக இவர்கள் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய சில வாசகங்களை தூக்கி பிடித்து கொண்டு அந்த வாசகங்களை அருவருப்பானவையாக, எந்த அளவுக்கு அந்த வாசகங்களை அசிங்கமாக எடுத்து காட்டினால், ஒரு அனாச்சாரமாக எடுத்து காட்டினால், அல்லது ஒரு ஆபாசம் கொப்பளிக்கக்கூடிய விதத்தில் அந்த நபிமொழிகளை சித்தரித்தால் மக்கள் ஆமா இது சரியாதான் இருக்குது, இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு நபிமொழிதான் என்ற நிலைப்பாட்டை ஒத்துக்கொண்டு அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களோ அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ்களினுடைய சில வாசகங்கள், வியாக்கியானங்கள் தவறாக திரிவுபடுத்தப்பட்டு அது பூதாகரமாக ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மக்கள் மன்றத்தில் இதோ பாருங்க இது ஆபாசமாக இருக்குது என்று அந்த சித்தரிக்கப்பட்ட விகாரப்படுத்தப்பட்ட அந்த நபிமொழிகளை அல் குர்ஆன் என்ற வஹியோடு மோத விடுகிறார்கள். மோதவிட்டு, எனவே குர்ஆனுக்கு இது முரணாக இருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் இது இட்டுக்கட்டப்பட்டது. யாரோ ஒருவர் எப்போதோ இதில் இட்டுக்கட்டுதலை, போலியான கருத்துக்களை, இடைச்செருகல்களை நுழைத்து விட்டார் என்று ஒரு காரணத்தை யூகமாக சொல்லி ஹதீஸ்களை குப்பை தொட்டியிலே தூக்கி வீசுகின்ற அதிபயங்கரமான ஒரு நிலை இன்று உருவாகி பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அன்பர்கள் தாங்கள் பயணிக்கின்ற அந்த பாதை எவ்வளவு தூரம் படுபயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே கீழ்காணும் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இவர்கள் சொல்லுகிற ஆபாசம் என்ற ஒரு அம்சம் இருக்கிறதே,
இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? ஆபாசம் என்ற அளவுகோலை வைத்து இவர்கள் மறுத்த ஹதீஸ்கள் ஏராளம். அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் அணுகப்பட்டால் அவை மறுக்கப்பட வேண்டிய தேவை கிடையாது. அப்ப இவர்களுடைய பார்வையில், இவர்களுடைய வாத பிரகாரம் ஹதீஸ்களை அணுகுகின்ற ஒருவர் அவர்களுடைய கூற்றில் உண்மையாளர்களாக அவர்கள் இருந்தால், திருமறை குர்ஆன் என்ற வகை இருக்கிறதே, அதிலும் சில வசனங்களை இவர்கள் நிராகரிக்க வேண்டி வரும். ஏன்? அந்த வசனங்களையும் இவர்களுடைய கொள்கை பிரகாரம் ஆபாசமாக, அசிங்கமாக ஒருவரினால் சித்தரிக்க முடியும். சித்தரிக்க நினைத்தால் அதை சித்தரிக்க முடியும். விதண்டாவாதங்களை புரிய முடியும். அப்படி புரிந்தால் இவர்கள் ஹதீஸ்களை குப்பை தொட்டியில் எறிவது போன்று குர்ஆன் வசனங்களையும் எரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்படும். எனவே தான் இந்த யதார்த்தத்தை புரிய வைக்கின்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த செய்தியை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். திருமறை குர்ஆனில் 15வது அத்தியாயம் 67 முதல் 71 வரையான வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்வை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் படிப்பினைக்காக. லூத் நபியினுடைய சமுதாயம் ஓரினை சேர்க்கையில் எல்லை மீறி போன ஒரு சமுதாயம். உலகத்தில் முதலாக இந்த ஓரினை சேர்க்கை என்ற மிக கொடூரமான இந்த பாவத்தில் ஈடுபட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்தொழித்தான். இது குர்ஆன் சொல்லுகிற ஒரு பேருண்மை. இந்த லூத் நபியினுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை லூத் நபியுடைய வீட்டிற்கு அனுப்புகிறான். அந்த சமுதாயம் என்ன செய்தார்கள்? பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை ஓரினச் சேர்க்கைக்கு உட்படுத்தக்கூடிய விதமான அந்த குற்றத்தை செய்து வந்தார்கள். இப்ப அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக தண்டனைக்குரிய வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் லூத் நபியுடைய வீட்டிற்கு. வஜாஅ அஹ்லுல் மதீனா. இந்த செய்தி லூத்துடைய வீட்டிற்கு சில மனிதர்கள் வந்திருக்கிறார்களாம், ஆண்கள் வந்திருக்கிறார்களாம், அவர்கள் புதியவர்கள் என்ற அந்த தகவல் அந்த ஊருக்குள் பரவ ஆரம்பித்தவுடன் அந்த ஊரில் உள்ளவர்கள் வஜாஅ அஹ்லுல் மதீனா யஸ்தப்ஷிரூன், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக லூத் நபியுடைய அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி. அப்படியே லூத் நபியினுடைய அந்த வீட்டை அவர்கள் சுற்றி கொள்கிறார்கள். வீட்டுக்குள் இருக்கிற அந்த ஆண்களை இந்த தப்பான நடத்தைக்கு உட்படுத்துவதற்காக தங்களுக்கு தருமாறு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரவர்களை பார்த்து இப்படி சொல்கிறார்கள். கால, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன ஹாஉலாஇ லைஃபி, மக்களே, நிச்சயமாக வந்திருப்பவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். ஃபலா தஃப்தஹூன்,
என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை இந்த விடயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா துஹ்சூன், என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அடுத்ததுதான் முக்கியமான பாயிண்ட். லூத் நபி தன்னுடைய விருந்தாளிகளான அந்த மனித தோற்றத்தில் வருகை தந்த மலக்குமார்களை கேட்டு அடம்பிடிக்கிறார்களே அந்த ஊர் மக்கள், அவர்களை பார்த்து லூத் நபி சொன்ன வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். கால, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலா இபனாதி, மக்களே இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சொந்த புதல்விகள் மகள்கள் இருக்கிறார்கள். இன் குந்தும் ஃபாயிலீன், நீங்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு செய்து கொள்ளுங்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர் மக்களை பார்த்து சொன்னதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுக்கு வருகை தந்த அந்த மலாய்க்காமார்கள் மனித தோற்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு தப்பாக நடந்து கொள்வதற்காக அந்த ஊரவர்கள் திரண்டிருக்கிறார்கள். அந்த விருந்தாளிகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரவர்களை பார்த்து சொல்றாங்க, என்னை இழிவுபடுத்தாதீங்கப்பா, என்னை அசிங்கப்படுத்தி விடாதீங்க, என்ற விருந்தாளிகளை ஒன்றும் செய்து விடாதீர்கள், கை வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினால் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், என்ற சொந்த புதல்விகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன் குந்தும் ஃபாயிலின், நேரடி அர்த்தம் என்ன? ஹாஉலாஇ பனாத்தி, இதோ என்னுடைய புதல்வியர்கள். இன் குந்தும் ஃபாயிலின், நீங்கள் செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு ஏதாவது செய்து கொள்ளுங்கள். இவ்வளவு தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிற வசனம். நேரடி வசனம் இவ்வளவுதான். இப்ப இந்த வசனத்தை இரண்டு விதமாக ஒருவன் அணுக முடியும். ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த செய்தியை சொன்னவர் அல்லாஹ்வினுடைய தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் ஒரு நபியாக இருக்கிறார். எனவே ஒரு நபியின் அந்தஸ்தை பேணி ஒரு நபி எப்படி பேசுவாரோ அப்படி அந்த செய்தியை புரிந்து கொள்வது நல்ல முறையில். ஒரு நபியிட அந்தஸ்து பால்பட்டு விடாமல், ஒரு நபியுடைய கண்ணியம் சீர்குலைந்து விடாமல், ஒரு நபி பேசினா இப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை உள்வாங்குவது, புரிந்து கொள்வது, கருத்து சொல்வது, இது ஒரு அழகான ஈமான் உள்ளத்தில் நிரம்பிய, நபிமார்கள் மீது உண்மையான அக்கறை உள்ள, அல்லாஹ்வை முறையாக ஈமான் கொண்ட, அகீதாவில் தெளிவுள்ள ஒரு முஸ்லிம் முஃமின் புரிந்து கொள்ளுகின்ற விதம். இதற்கு மாற்றமாகவும் புரிந்து கொள்ள முடியும். விதண்டாவாதம் செய்ய நினைத்தால் தானாக ஒரு கொள்கையை, சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மக்களை தன்னுடைய அந்த வழிகேடான கொள்கையை நோக்கி ஈர்ப்பதற்காக ஒரு நல்ல விடயத்தை கூட தவறான கோணத்தில் அணுகி மக்களை அந்த அடிப்படை செய்தியை வெறுக்கச் செய்கின்ற விதத்தில் ஒரு கருத்தை விதைத்து விகாரப்படுத்தி அதன் மூலம் மக்களால் அந்த செய்தியை நிராகரிக்க வைத்து தன்னுடைய கொள்கையை தற்பாதுகாத்து கொள்ளும் நோக்கிலும் ஒருவன் தவறான கண்ணோட்டத்திலும் இந்த வசனத்தை அணுக முடியும்.
அணுக முடியுமா இல்லையா? இவர்கள் ஹதீஸ்களில் எப்படி ஆபாசத்தை இடைச்செருகல் செய்து விகாரப்படுத்தினார்களோ, அதை அல் குர்ஆனோடு மோதவிட்டு நிராகரித்தார்களோ, அதுபோன்று இந்த வசனத்தையும் அணுக முடியும். எப்படியெல்லாம் அணுக முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்களே என்னுடைய அன்பு தோழர்கள். அல் குர்ஆனில் ஹதீஸில் ஆபாசம் இருக்கிறது என்று பிழையாக நம்ப வைக்கப்பட்டு வழிகட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே என் தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு தொட்டு காட்டுகிறோம். இது உங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து உங்கள் வாத பிரகாரம் அணுகினால் எப்படியான ஒரு பயங்கரமான முடிவை நாம் எட்ட வேண்டி வரும் என்பதற்கு உதாரணம். இப்போ இந்த லூத் நபியுடைய வாசகத்தை எடுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ஹா உலா இபனாத்தி இன் குந்தும் ஃபாயிலீன், இதோ என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏதேனும் செய்ய விரும்பினால் அவர்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இது யார் சொன்னது? லூத் நபி சொல்றாங்க, ஒரு இறை தூதர் சொல்கிறார். நேரடி அர்த்தம் எதை காட்டுகிறது? என்ற வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை விட்டுவிடுங்கள், அவங்களோடு ஓரின சேர்க்கையில் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம், அந்த குற்றத்தை நீங்கள் செய்துவிட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோன்றுதா? ஆசைப்படுறீங்களா? என்னுடைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றால் நேரடி வியாக்கியானமற்ற நேரடி சொல் ரீதியான அர்த்த பிரகாரம் இது எந்த கருத்தை தொனிக்கிறது? ஒரு தவறான நடத்தையை இது வெளிப்படுத்துகிறதா இல்லையா? ஒரு பெண்ணோடு எப்ப இல்லறத்தில் ஈடுபடலாம்? ஒரு ஹலாலான ஒரு திருமணத்தின் ஊடாகத்தான ஒரு ஆண் ஒரு பெண்ணை இணைய முடியும், அவளோடு உடல் உறவில் ஈடுபட முடியும், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதுதான ஒழுக்க நெறி, அதுதான உயரிய பண்பாடு, அதைத்தான மார்க்கம் ஹலாலாக்கி இருக்கிறது. அப்போ ஒரு இறை தூதர் அல்லாஹ்வினுடைய நபியா இருக்கிறாரே, வஹி செய்தியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் இந்த நேரடி வாசகம் சொல்லுகிற கருத்து என்ன? விருந்தாளிகளை விட்டு விடுங்க, என்ற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இங்கு அந்த இறை தூதர் தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாலியல் வல் உறவின் பால் தள்ளிவிட்டார்களா? விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான அனுமதியை ஒரு இறை தூதர் இங்கு வழங்கினார்களா? அதுவும் குர்ஆன் எப்படி சொல்கிறது? வஜாஅ அஹ்லுல் மதீனா, வந்தவர்கள் ஓரிரண்டு பேர் அல்ல, அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறது. அப்போ ஊரே திரண்டு வந்தா ஒரு 100 200 என்று அதை விட அதிகமாக மக்கள் இருப்பார்களா இல்லையா? அப்ப மகள்மார் எத்தனை பேர் இருக்க போறாங்க? அப்ப என்னுடைய மகள்மாரை நீங்கள் வேண்டியது செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கினால் ஒரு குறுக்கு புத்தியில சிந்திக்கிற ஒரு வக்கிரக உணர்வுள்ள ஒருவன் இந்த வசனத்துக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்கலாம்? ஒரு கூட்டு பலாத்காரத்தை அனுமதிப்பது போன்றல்லவா இந்த வசனம் அமைந்திருக்கிறது. திருமணத்தை பற்றி அந்த வசனத்தில் எந்த வாசகமும் இல்லை. நேரடியாக மகள்மார அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற கருத்து தொனிக்கிறது. அப்ப பாலியல் வன்புணர்வை இது ஆதரிக்கிறது.
கூட்டு பலாத்காரத்தை இது ஆதரிக்கிறது. ஒரு இறை தூதர் உண்மையில் என்ன செய்யணும்? ஒரு கூட்டம் வீட்டுக்கு வராங்களா, தந்த வீட்டில் உள்ள விருந்தாளிகளோடு தப்பாக ஓரினை சேர்க்கையில் ஈடுபட நினைக்கிறார்களா? ஊரே திரண்டு வந்தாலும் உறுதியா இருக்கணுமா இல்லையா? கொள்கையில விடாப்படியா இருக்கணுமா இல்லையா? அநியாயத்தை, அசிங்கத்தை, அனாச்சாரத்தை தட்டி கேட்க வேண்டுமா இல்லையா? அப்ப விருந்தாளிகளை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் தண்ட பெண் பிள்ளைகளை ஒரு மோசமான ஒரு தவறான பாலியல் கொடுமையில் தள்ளி விடுவது எந்த வகையில் நியாயம்? அநியாயத்துக்கு சரணடைவது எந்த வகையில் ஒரு இறை தூதருக்கு நியாயம்? அப்ப இப்படியான சரமாரியான கேள்வி கணைகளை ஒரு வக்கிரக உணர்வோடு இந்த வசனத்தை ஒருவன் அணுகினால் அவனால் கொடுக்க முடியுமா? முடியாதா? இந்த வினாக்களை அவனால் கேட்க முடியுமா? முடியாதா? அதற்குரிய முகாந்திரம் இந்த வசனத்தில் இருக்கிறதா இல்லையா? நேரடியாக திருமணம் என்ற வார்த்தை இந்த வசனத்தில் இடம்பெறவில்லையே. என்னுடைய மகள்மாரை நீங்கள் திருமணம் செய்து அதற்கு பிறகு நீங்கள் அவர்களோடு தாம்பத்தியம் கொள்ளலாம் என்ற வாசகம் இல்லையே. ஓரிருவர் என்னுடைய புதல்விகளுடைய எண்ணிக்கை அத்தனை பேர் ஹலாலான திருமணத்தின் ஊடாக நீங்கள் என்ற பெண் மக்களை அடைந்து கொள்ளலாம் என்ற வாசகம் தெளிவாக இல்லையே. ஊரே வந்திருக்கிறது, நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்ற பெண் பிள்ளைகள் இதோ இருக்கிறாங்க, விருந்தாளிகளை மட்டும் விட்டு விடுங்க என்று சொன்னால் இது எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வுக்கான அனுமதி. இப்படித்தான் ஒரு இறை விசுவாசி சிந்திப்பானா? இவர்களுடைய இந்த ஹதீஸ்கள் ஆபாசம் இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லி ஹதீஸ்களை தூக்கி கடாசுகிறார்களே, இவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து இந்த வினாக்களை ஒருவன் தொடுக்க இயலுமா இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான். இது நாம் இந்த நிலைப்பாட்டில் இல்லை. இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் இதற்கான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள், அது தனி விடயம். ஆனால் இவர்களினுடைய அணுகுகின்ற விதத்திற்கு ஏற்ப குர்ஆனை ஹதீஸை புரிந்து கொள்ளுகின்ற நிலைப்பாட்டிற்கு அமைய இந்த வசனத்தில் இப்படி ஒரு ஆபாச வியாக்கியானத்தை வினாக்களை தொடுக்க இயலுமா இயலாதா? அப்ப என்ன செய்தது? இப்ப குர்ஆன் வசனத்தை தூக்கி கடாசிடுவோமா? எத்தனை ஹதீஸ் எல்லாம் ஆபாசம் இருக்குது என்று கடாசினீர்கள். அதுபோன்று இந்த வசனத்தையும் கடாசி விட முடியுமா என்றால் முடியாது. அது பிழையா இல்லையா? அது எப்படி குர்ஆனை மறுக்கிறது? அது எப்படி குர்ஆன்ல வார வசனத்தை மறுக்கிறது? இது குர்ஆன் அல்லவா? எனவே இதை நாங்கள் நேரடி அர்த்தத்தில் புரியக்கூடாது. என்ற மகள்மாரோட விரும்பியதை செய்யுங்க என்று சொன்னால் அது நேரடி அர்த்தத்தில் தவறான விபச்சாரத்தை, பாலியல் வன்புணர்வை, கூட்டு பலாத்காரத்தை அனுமதிக்கின்ற வாசகம் அல்ல. அது அப்படி புரிவது தப்பு. அதை புரிவதற்கு ஒரு சரியான முறை இருக்கிறது. எல்லாரும் அந்த சரியான முறைக்கு தான் நாங்கள் வருவோம். என்ன அந்த முறை? இந்த வசனம் இரண்டு விதமான விடயங்களை சொல்லுகிறது. லூத் நபியுடைய அந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதோ என்னுடைய பெண்மக்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் அவங்களை தூக்கி கொண்டு போய்
நீங்க விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க, இச்சையை தீர்த்து கொள்ளுங்க என்ற பொது அனுமதியை ஒரு இறை தூதர் நிச்சயம் வழங்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிங்க அப்படி வழங்குவாரு? ஒரு இறை தூதருடைய நல்ல ஒழுக்கத்திற்கு அது தகுமா என்ற தகாது. ஒரு இறை தூதர் அப்படியான ஒரு கட்டளையை வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் அப்படி இடமாட்டார். அப்போ ஒரு செய்தியை நாம் அணுகுகின்ற போது அந்த செய்தியை யார் சொல்றா, அவருடைய அந்தஸ்து என்ன, இந்த அந்தஸ்தில் உள்ள ஒருவர் இறை தூதராக இருக்கிற ஒருவர் இப்படியான ஒரு கட்டளையை இடுவாரா? ஏன்னா நிச்சயம் இடமாட்டார். யாருக்கு? யாருடைய விடயத்தில்? சொந்த மகளுடைய விடயத்தில். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையே இப்படியான ஒரு கொடுமையில் அவர் ஒரு தந்தை தள்ளுவாரா என்றாலும் தள்ள மாட்டார். அப்ப இதை எப்படி புரியலாம்? லூத் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய மகள்மார நீங்க ஹலாலான திருமணத்தின் ஊடாக நீங்கள் விரும்பினால் அடைந்து கொள்ளலாம், அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம், மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில் மணமுடித்து உங்கள் மனைவியாக ஆக்கி அதற்கு பின்னால் அவர்களை அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற அர்த்தத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கலாம். அல்லது தன்னுடைய புதல்விகள் என்பதை ஒரு அடையாளமாக சொல்லி அந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் குறித்திருக்கலாம். ஏனப்பா நீங்க பெண்களை விட்டு விட்டு ஆண்களை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்கள் வருகிறீர்கள், இந்த ஊரில் என்னுடைய பெண்மக்களை போன்று பெண்மக்கள் இல்லையா? அந்த பெண்மக்களை நீங்கள் திருமணம் செய்து அவர்களோடு உங்களுடைய உடலிச்சைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளலாமே, ஏன் நீங்க இதை செய்யாம ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிறீர்கள் என்ற ஒரு நல்ல அர்த்தத்தை எடுக்க முடியுமா முடியாதா? அப்படித்தானே நாங்களும் எடுக்கிறோம், நீங்களும் எடுக்கிறீர்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகமும் அப்படித்தானே இந்த வசனத்தை புரிந்து வந்திருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நேரடி வாசகம் திருமணம் என்ற வாசகம் இல்லாவிட்டாலும் ஒரு நபியினுடைய அந்தஸ்தை கருத்தில் கொண்டு ஒரு நபி இப்படி கட்டளையிட மாட்டார் என்பதை கருத்தில் கொண்டு அவருடைய கண்ணியத்திற்கு எந்த அபகீர்த்தியும் ஏற்படாத விதத்தில் அந்த திருமறை குர்ஆனை நம்மால் புரிய முடியும் என்று இருக்குமானால் நீங்களும் அந்த விதத்தில் தான் புரிகிறீர்கள் என்று சொன்னால் ஏன் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பால்குடி ஹதீஸை உங்களால் அப்படி புரிய முடியாமல் போனது? இதுதான் கேள்வி. ஒரு நபி மொழி அவங்க நீங்கள் மறுக்கிறீர்களே. அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த இருவரும் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபரை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரே வீட்டில் வளர்க்கிறார்கள், சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஹியை இறக்கி வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை ஆகாது, அவங்களோட சொந்த வாப்பாட தந்தையிட பேரை வைத்துத்தான் பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும் என்ற வசனத்தை அருளிய போது அதற்கு பின்னால் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வளர்க்கப்பட்ட அந்த அபூ ஹுதைஃபா ரலியவர்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகிற ஒரு நிலை நீடிக்கிறது. இது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உள்ளத்துக்கு சங்கடமாக இருக்குது. இந்த இடத்தை நல்ல விதமாக புரியலாமா இல்லையா? அபூ ஹுதைஃபாட உள்ளத்தில் ஒரு சங்கடம் இருக்கிறது.
அவர் முகத்தில் ஒரு மாற்றம் தென்படுகிறது சாலிம் வரும்போது. அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் வளர்த்தோம், இப்படி வசனம் விட்டது, இப்போ சாலிம் வாராரு, அபூ ஹுதைஃபாட முகத்தில் இப்படியான ஒரு மாற்றம் தென்படுகிறது. அந்த மாற்றத்தை 2 விதமாக வியாக்கியானம் கொடுக்கலாமா இல்லையா? இந்த செய்தியில் சம்பந்தப்பட்ட 3 பேரும் நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பயிற்சி பாசறையில் வளர்க்கப்பட்டவர்கள், பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்க அபூ ஹுதைஃபா அவர்கள் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த வருகையை ஒரு தப்பான எண்ணத்தில் கருதியதனால் ஏற்பட்ட அதிருப்தி தான் முகத்தில் தென்பட்டது என்று வியாக்கியானம் கொடுத்தால் அது கெட்ட எண்ணத்தில் கொடுக்கப்பட்ட வியாக்கியானம். அதற்கு மாற்றமா ஒரு நல்ல பார்வையை அந்த ஹதீஸில் நாங்கள் செலுத்தலாமே. இத்தனை காலமாக சொந்த பிள்ளையா வளர்த்துட்டோமே, ஆனால் குர்ஆன் இந்த சட்டத்தை சொல்லி இதை தடை செய்து விட்டது. இப்போ அவர் வாராரு, இப்போ குர்ஆனினுடைய கட்டளையை மீறும் விதமாக இந்த நிகழ்வு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறது? எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்கிறது. வஹியையும் பின்பற்ற வேண்டும், சாலிம் அவர்களையும் என்னால் விட்டுவிட முடியாது. ஏண்டா வளர்த்த அந்த பாசம் உள்ளத்திலே நிரம்பி இருக்கிறது. அந்த பாச உணர்வின் வெளிப்பாடு, சாலிம் அலியை விட்டு கொடுக்க முடியாத அந்த பாசம், வளர்ப்பு பாசம், அதே நேரம் வஹியை மீற முடியாது என்ற தர்ம சங்கடம். அப்ப அபூ ஹுதைஃபாவுடைய உள்ளத்தை ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்தை வாட்டியது அந்த உணர்வுங்க, ஒரு நல்ல எண்ணம். இப்ப என்ன செய்யறது? தர்ம சங்கடமான ஒரு நிலை. அதைத்தான் அவருடைய மனைவி அவர்கள் சஹ்லா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்கிறாங்க. அந்த முறைப்பாட்டை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபா அவங்களோட அந்த பாச போராட்டம், அதே சமயம் வஹியை பின்பற்ற வேண்டும், மீறக்கூடாது என்ற அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை, இந்த 2ஐயும் இணைக்கும் விதமாக அதற்கு ஒரு வாய்க்காலை அமைத்து மனதில் நிம்மதியை ஏற்படுத்தும் விதமாக ஒரு விதிவிலக்கு சட்டத்தை அங்க சொல்றாங்க. இப்படி புரியலாமா இல்லையா? சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விடயத்தை இப்படி ஒரு அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விதிவிலக்கு சட்டமாக ஏன் உங்களால் புரிய முடியாமல் போனது? லூத்து நபியுடைய விடயத்தை சரியாக புரிந்த நீங்கள் ஏன் இங்க புரிய முடியாமல் போனது? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவுது ஈஹி, நீ அவருக்கு பால் கொடுத்து விடு. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, நான் எப்படி பால் கொடுக்கிறது? இதை எப்படி இந்த ஹதீஸ் மறுக்கின்றவர்கள் வியாக்கியானப்படுத்துகிறாங்க? அவர் மீச முளைச்ச பெரிய ஆம்பளையாக இருக்கிறாரு, அவருக்கு நான் எப்படி மார்பில் வாய் வைத்து பால் அருந்த கொடுப்பது? இப்படி அதை சித்தரிக்கிறார்கள் ஆபாசமாக. அந்த ஹதீஸில் மார்பு கொண்டு வருகுதா? வாயை வச்சு குடிக்க சொன்னாங்கன்னு வருகிறதா? இல்லையே. ஏன் அதை அப்படி மோசமாக நீங்கள் அணுகிறீங்க? அதை நல்ல விதமாக அணுகலாமே. ஒரு ஒரு அந்த கட்டளையை இடுபவர் ஒரு நபி, இறை தூதர், ஒரு ஆபாசத்தை ஏவுவாங்களா? அப்ப ஒரு நபி அதை சொல்லுகிறார் என்றால் அந்த நபியின் அந்தஸ்தை வைத்து அந்த செய்தி சொல்லப்படுவது ஒரு நபித்தோழருக்கு, ஒரு நபித்தோழிக்கு. அந்த 2 பேருடைய நன்மதிப்பை வைத்தல்லவா அந்த நிகழ்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வியாக்கியானம் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த மனைவி என்ன கேட்குறாங்க? அதை எப்படி அழகா புரியலாம்? அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பால் குடி சட்டம் என்பது 2 வயதுக்குள்ளதான்.
சாலிம் பெரிய ஆளா இருக்கிறாரு, நான் பால் கொடுத்தா அந்த மகரம் உறவு ஏற்பட்டுருமா? இதுதான் கேள்வி. அதுவும் ஆதங்கத்தில் கேட்ட கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு தெரியும் அவர் வளர்ந்தவர் தான், ஆனால் நீ கொடு, இது உனக்கு விதிவிலக்கு. விதிவிலக்குன்னு ஹதீஸ்ல வரல, நாம் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய வரலாற்றில் வந்த அத்தனை பேரும் அதை புரிந்து கொண்டார்கள். நல்லறிஞர்கள் அதை அப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். இதுகால வரைக்கும் அப்படித்தான் அந்த நபிமொழி புரியப்பட்டு வருகிறது. உங்களை போன்று யாருமே அதை ஆபாசமாக புரியவில்லையே. அப்ப லூத் நபியுடைய செய்தியை சரியாக புரிந்த நீங்கள் ஏன் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பால் குடிக்குமாறு ஏவிய செய்தியில் மட்டும் ஆபாசத்தை, விகாரத்தை, அனாச்சாரத்தை நீங்கள் சேர்க்கிறீர்கள்? அதை அப்படி அழகாக புரியலாமே. வளர்ந்தவர்களுக்கு மார்புல வாய் வைத்து குடிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமா சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப அங்கு சட்டம் என்ன? கறந்து கொடுத்தல். அந்த கறந்து கொடுத்தல் என்ற ஒரு சொல்லை நாங்கள் இணைப்பதனால் அந்த ஒட்டுமொத்த ஹதீஸையுமே நாங்கள் பாதுகாத்து பின்பற்ற முடியுமான ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது. ஹதீஸை மறுக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. அது எப்படி இல்லாத சொல்லை சேர்ப்பது என்றால், லூத் நபியுடைய விஷயத்தில் எப்படி நாங்கள் முடிவெடுப்போம்? திருமணம் அங்கு இருக்குதா? இல்லையே. அப்ப அங்கு தவறாக புரியலாமா? நேரடி அர்த்தத்தில் புரிய முடியாதல்லவா? அப்ப இது மாதிரி இங்கேயும் இந்த சாலிம் ரலியுடைய செய்தியையும் புரிந்தால் என்ன குறைந்து விட போகிறது உங்களுக்கு? உங்களோட தப்பான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஒரு தவறான வியாக்கியானத்தை நீங்கள் கொடுக்கணுமா? அப்ப இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போலத்தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேன் பார்க்கிற ஹதீஸ். ரசூல்லா உம்மு ஹராம் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க, அவங்களோட படுக்கையில் உறங்குவாங்க. உம்மு ஹராம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தலையில பேன் பார்த்து விடுவார்கள். உம்மு ஹராமுடைய சகோதரி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட படுக்கையிலையும் வீட்டுக்கும் ரசூல்லா அதிகமாக போவாங்க. அவங்களோட படுக்கையில் உறங்கி இருக்கும் போது ரசூல்லாவுடைய வியர்வைகளை எல்லாம் உம்மு சுலைம் அவர்கள் சேகரிப்பார்கள். இப்படி ஹதீஸில் வருகிறது. இவையெல்லாம் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ரீதியாக பக்காவாக அமைந்துள்ள மிக ஆதாரபூர்வமான செய்திகள். அப்ப இந்த ஹதீஸை இரண்டு விதமாக அணுகலாம். ஒன்று தவறான கோணத்தில் அணுகிறது. இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் இதை எப்படி அணுகி இருக்கிறாங்க? தவறான கோணத்தில் அணுகி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு அந்நிய பெண்ணுக்கிட்ட போய்த்து பேன் பார்ப்பாங்க? தலையில பேன் பார்க்கறதுண்டா கையை வச்சு தானே பார்க்கணும், மடியில படுக்கணும் அல்லது மார்புல படுக்கணும். இந்த ஹா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த இந்த ஹாவை எப்படி மொழிமாற்றம் செய்கிறார்கள்? அவங்களோட மடியில படுத்தாங்க அல்லது மார்புல படுத்திருக்கணும், இந்த ரெண்டை தவிர வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது என்று விடாப்பிடியாக அதே அர்த்தத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. அந்த ஹதீஸை மறுக்கிறதால உங்களுக்கு என்னங்க லாபம்? உங்களோட ஒரு தவறான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஒரு வகியை பலிக்கடாவாக்க வேண்டுமா? லூத் நபியுடைய செய்தியை புரிந்தது மாதிரி இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்க முடியாதா? இஸ்லாமிய வரலாற்றில் வந்த ஏராளமான மார்க்க அறிஞர்கள் இதை நல்ல விளக்கம் கொடுத்து இதை புரிந்திருக்கிறார்களே. இஸ்லாத்தில் மஹ்ரம் உறவு இரண்டு வகையில் ஏற்படுமா இல்லையா?
ஒன்று இரத்த உறவு ரீதியாக, இன்னொன்று பால்குடி உறவு ரீதியாக. உம்மு ஹராம் உம்மு சுலைம் என்ற அந்த இருவருடைய விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அந்நிய பெண்ணிட வீட்டுக்கு ஒரு நாளும் தனியாக போக மாட்டாங்க. நாங்களும் சொல்கிறோம், அந்நிய பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் தொடமாட்டாங்க. எந்த பெண்ணுடைய கையையும் அல்லாஹ்வின் தூதர் தொட்டதில்லை தன் மனைவிமாரை தவிர. அப்ப இந்த செய்தியை நாம் எப்படி புரிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணிட வீட்டுக்கு போவதாக உறுதியான அறிவிப்பாளர், நம்பகமான அறிவிப்பாளர் ஊடாக ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றால் இதை செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக நிச்சயமாக ஒரு மஹ்ரமான பெண்ணின் வீட்டுக்குத்தான் சென்றிருப்பார்கள். அப்படி புரிகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படித்தான் அதுக்கு வியாக்கியானம் தருகிறார்கள். இத்தனை காலமாக வந்தவர்கள் அதை அப்படித்தானே புரிந்து கொண்டார்கள். ஏன் உங்களால் அதை அப்படி புரிய முடியாமல் இருக்கிறது? அப்படி புரிந்தால் நம்ம பால்குடி உறவு என்பது எல்லோருக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஆண் கதைத்து கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வாராங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? ஆயிஷா, யார் இவர்? ஆயிஷா நாங்கள் என்ன சொன்னாங்க? என்னுடைய பால்குடி உறவு சகோதரர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கவனிச்சுக்கோ, பால்குடி உறவு உண்டா, அது எப்படி உண்டாகும் என்ற சட்டத்தை சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலேயே பால்குடி உறவு சகோதரர் ஒருவர் ஆயிஷா நாய்க்கு இருந்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப பால்குடி உறவு மூலம் மஹ்ரமாக கூடிய உறவு முறை என்பது அன்று பலருக்கு தெரியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியிட பால்குடி உறவு யார் என்றே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத நிலை இருந்தது. அதே போன்றுதான ரசூலுல்லாஹ்வுடைய பால்குடி உறவுகள் யார் என்று அவருடைய மனைவிமாருக்கும் தெரியாம இருக்கும், சஹாபாக்களுக்கும் தெரியாம இருக்கும், அல்லது பிற்பட்ட காலத்தவர்களுக்கும் தெரியாம இருக்கும். எனவே இந்த ஹதீதை ரசூலுல்லாஹ் போனாங்க, அதை சொல்பவர்கள் நம்பகமானவர்கள் என்றால், அறிவிப்பாளர் பக்காவாக இருக்கிறது என்றால் அதை நம்பிவிட்டு அல்லாஹ்வின் தூதரின் அந்தஸ்துக்கு ஏற்ப நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்ணின் வீட்டுக்கு தனியாக செல்கிறார்கள், பெண் பார்க்கிற அளவுக்கு அந்த படுக்கையில் இருக்கிறார்கள் என்றால் மிக நிச்சயமாக அந்த பெண் ஒரு அஜ்னபியான பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை, மஹ்ரமாக பெண்ணாகத்தான் இருப்பார்கள் என்று நம்பினால் எந்த சிதைவும் இல்லாமல் அந்த வகையை ஏற்றுக்கொள்ளலாம். இது புதிதில்லையே இந்த நம்பிக்கை. லூத் நபியிட வரலாற்றை அப்படித்தான் நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம். சாலிம் அலி அவர்களுடைய செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா நாயகியை தவிர ஏனைய மனைவிமார்கள் எப்படி புரிஞ்சாங்க? அவருக்குரிய தனிச்சட்டம் அது என்று புரிந்தார்களா இல்லையா? அப்படி புரியலாம். அல்லது சாலிம் அலியுடைய அந்த நிலையில் உள்ளவர்களுக்கான குறிப்பான சட்டம் என்று புரியலாம். ஏன் அது ஆபாசமாக நாங்கள் எடுக்க வேண்டும்? இப்படி பல்வேறு ஹதீஸ்கள் இந்த பிழையான வியாக்கியானம் மூலம் மறுக்கப்பட்டு உள்ளன. எனவே அன்பானவர்களே, கொஞ்சம் யோசியுங்க, கொஞ்சம் சிந்தியுங்க. அல் குர்ஆன் சொல்லுகிற லூத் நபியினுடைய அந்த வசனத்திலிருந்து, நிகழ்விலிருந்து பாடம் படிப்போம். இன்று ஒரு பயங்கரமான நிலை உருவாகி இருக்கிறது. என்ன? ஹதீஸ்களை நல்ல நோக்கத்தில் நேர்வழியை தேடி புரட்டுவதற்கு பதிலாக புகாரியை கையில் எடுக்கிறது, அதில் குறை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் நம்முடைய கொள்கைக்கு தோதுவாக ஏதுவாக என்னென்ன ஹதீஸை மறுக்கிற லிஸ்டில் சேர்க்கலாம், இந்த நோக்கத்திலேயே ஹதீஸ் கிரந்தங்கள் புரட்டப்படுகின்றன. ஏன் தேவையில்லாத வேலை?
இன்னைக்கு புகாரி மீது உள்ள நம்பிக்கை, முஸ்லிம் மீது உள்ள நம்பிக்கை, ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் மீது உள்ள நம்பிக்கை அப்படியே மழுங்கி போய்விட்டது. அந்த அந்தஸ்து இன்னைக்கு இல்லை. புகாரியா மனுஷன் தானே, இந்த நிலைக்கு வந்து விட்டது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு பயங்கரமான பாதை. ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்து விட்டால், ஹதீஸ்களை பாதுகாத்ததும் சஹாபாக்கள் என்ற மனிதர்களை வைத்துத்தான், குர்ஆனை பாதுகாத்ததும் அதே சஹாபாக்கள் என்ற மனிதர்களை வைத்துத்தான். ஹதீஸை மறுத்தால், மனித பலவீனத்தை சொல்லி மறுத்தால், அதே மனித பலவீனம் குர்ஆனிலும் வரலாமா இல்லையா என்பர்களே? ஏன் அதை நாம் சிந்திக்க மறக்கிறோம்? எனவே ஒரு நல்ல எண்ணத்தில், இதை விமர்சிப்பதற்காக அல்ல, ஒரு நல்ல எண்ணத்தில் எங்கட சகோதரர்கள் வழிகட்டு போய்விடக்கூடாது, மறுமையை இழந்து விடக்கூடாது என்ற ஒரு கவலையினால், ஒரு ஆதங்கத்தினால் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த செய்திகளை நீங்கள் கொஞ்சம் யோசியுங்க. இந்த கருத்துக்களை உள்வாங்கிய அன்பர்கள் உங்களோட பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அல்லாஹ்விடம் அதிகம் நாங்கள் அனைவரும் நேர்வழி கேட்போம். யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய சத்திய பாதையில் உறுதிப்படுத்தி விடு என்ற பிரார்த்தனையை அடிக்கடி நாங்கள் கேட்போம். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் நீ நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே என்று அடிக்கடி கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சத்தியத்திலே ஒன்றிணைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.